அப்படிங்கிறது அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க அரசியலையோ இல்ல தனிநபரையோ வளர்க்கக்கூடிய ஒரு மேடையா கல்விக்கூடங்களை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத கூட்டத்தை தான் இப்ப தற்போதைய முதலமைச்சர் வழி நடத்திட்டு இருக்காரு. இப்போ தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொத்து புரோட்டாவை பத்தி பேசினாரு. ஆனா அவர் சுட்ட தீஞ்ச தோசைய மக்கள் மத்தியில பேசுறதுக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 75,000க்குள்ள பயிர்க்கடன் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையா ரத்து. 75,000க்கு மேல பயிர்க்கடன் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு 50% தான் ரத்து அப்படின்னு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய தீஞ்ச தோசைய சுட்டாரு விஜய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்போதைய முதலமைச்சர் கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத, மக்கள் பிரச்சனைனா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டத்தை வழி நடத்திட்டு இருக்காரு. அவங்க மத்தியில கொள்கையோட, கோட்பாடோட, மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய கூட்டத்தில் நான் இன்னைக்கு ஒரு அங்கமா இருக்கேங்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களில் ஒருத்தியா இங்கே நிற்கிறதுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று வச்சிருக்கேன். அதை வச்சு தான் இன்னைக்கு தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த போஸ்டர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? தெரியலன்னா அங்கே சர்க்குலேட் பண்ணுறோம். இப்போ தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொத்து புரோட்டாவை பத்தி பேசினாரு. ஆனா அவர் சுட்ட தீஞ்ச தோசைய மக்கள் மத்தியில பேசுறதுக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம மறக்க கூடாது இல்லையா, ஞாபகப்படுத்திடலாம். முதல் தீஞ்ச தோசை 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படிங்கறது அறிவிப்பு. 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு இலவசம், 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறவங்களுக்கு இலவசம் இல்லை. இது அது கொண்டு வந்த திட்டம். ஆனா தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமே, எல்லா குடும்பத்துக்கும் 200 யூனிட் இலவசம்னு சொன்னாரு. அது அவர் மறக்கலாம், நம்ம மறக்கலாமா? இன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிற அண்ணாட்ட பேசும்போது அண்ணா சொன்னாரு, இங்க 2 மாசத்துக்கு ஒருக்காதாமா ரீடிங்கே வந்து எடுக்கிறாங்க. இதில் அவர் கொடுத்த வாக்குறுதிப்படி 1 மாதத்துக்கு 200 யூனிட் இலவசமாக கொடுக்கணும். ஆனால் இவங்க பண்ணுறது என்னன்னா 2 மாதத்துக்கும் சேர்த்தே 200 யூனிட்டை தாமா இலவசமாக கொடுக்குறாங்க. இதில் சத்தமே இல்லாமல் யூனிட்டுக்கு 55 பைசா வரைக்கும் ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு முதலமைச்சரையும் அவர் நடத்தக்கூடிய ஆட்சியையும் காரி துப்பாத குறைக்கு அவர் இன்னைக்கு பேசினார். அடுத்து வருவோம். அடுத்த கருகின தோசை என்னன்னு பார்க்கலாம். விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% அவங்களோட பயிர்க்கடனில் தள்ளுபடி. இதுதான் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி. ஆனால் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்னன்னா 75,000க்குள்ள பயிர்க்கடன் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையா ரத்து. 75,000க்கு மேல பயிர்க்கடன் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு 50% தான் ரத்து அப்படின்னு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய தீஞ்ச தோசையை சுட்டாரு விஜய். அடுத்து 3வது தீஞ்ச தோசைக்கு வரலாம். தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம்னு சொன்னார் தானே முதலமைச்சர் விஜய்? அப்படித்தானே சொன்னாரு. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த 1 கிராம் தங்க மோதிரமா, மறுபடியும் மக்களுக்கு ஒரு பெரிய தீஞ்ச தோசை. இப்படி அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தீஞ்ச தோசையை மட்டும்தான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரே தவிர எந்த நலத்திட்டங்களையும் கொடுக்க கிடையாது. அடுத்து தமிழ்நாட்டை நோக்கி வட மாநிலத்துக்கு வரவங்களோட எண்ணிக்கை அதிகம். இப்போ போய் நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா கூட நார்த் ஸ்டேட்ஸ்லேருந்து, வட மாநிலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வாழ்வியலுக்காக வரக்கூடிய நபர்கள் நிறையா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஐடி துறையிலையும் பொறியியல் கல்வியிலையும் பட்டப்படிப்பு பெற்றவர்கள் இங்கிருந்து இன்னைக்கு வட மாநிலத்தில் போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் 59 ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகள். சரி, அப்படி என்ன திராவிட கட்சிகள் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, திராவிட கட்சிகளுக்கு நடுவில் எப்பவுமே
ஒரு ஹெல்தியான காம்படிஷன் இருக்கும், ஆரோக்கியமான போட்டி. நீ ஆட்சிக்கு வரும்போது கல்விக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரியா, இல்லை நான் ஆட்சிக்கு வரும்போது கல்விக்கான நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரனாங்கிற போட்டி எப்பவுமே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசோ என் கட்சியையோ இல்லை ஒரு தனி நபரையோ நான் எப்படி பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் வளர்க்கலாங்கிற வழியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க. கல்வி அப்படிங்கிறது அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே அரசியலையோ இல்லை தனிநபரையோ வளர்க்கக்கூடிய ஒரு மேடையாக கல்விக்கூடங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத கூட்டத்தை தான் இப்போ தற்போதைய முதலமைச்சர் வழி நடத்திட்டு இருக்காரு. இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு அழைப்பு கொடுத்த போது வந்துட்டு ஜென்சே மீட்டப் அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னது என்ன அப்படின்னா, இறுதியாக நான் சொல்லி முடிக்க வேண்டிய விஷயமும் என்ன, அண்ணா கூப்பிடும்போது எனக்கு தோணின விஷயமும், என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்த்தி எடுத்த கடைக்கோடி தொண்டன் இருக்கிற வரைக்கும், ஒரு கடைக்கோடி தொண்டன் இருந்தாலுமே மக்களுக்காக நீங்கள் என்ன எதிரான செயல்கள் செஞ்சாலுமே அதுக்கான குரல் எழுப்புறதுக்கு எங்கள் கடைக்கோடி தொண்டன் போதும் அப்படிங்கிறத சொல்லி நான் நிறைவு பண்ணணும்னு நினச்சேன். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.